வைகாசி என்பது வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக வீட்டுல வரும்போது வைகாசி விசாகம் நம்ம கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி வைகாசி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பெரிய மாற்றங்க. சந்திரன் நீச்சமாகக்கூடிய மாதம். அதனாலதான் வைகாசி மாதத்துக்கு தனியா சிறப்பு உண்டு. பொங்கல் வைத்து வழிபடுவது சந்திரனுக்கு உண்டான வழிபாடு. ஒரு மனிதன் மனதளவில் குழம்பி விட்டால் அனைத்திலையும் தப்பான முடிவு தான் எடுப்பான். அதுதான் மனசுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. மகான்கள் சித்தர்கள் எல்லாம் சொன்னது என்னது? மனதை கட்டுப்படுத்தும் தான் சொன்னான். இந்த மாதம் மாபெரும். நீங்க கங்கா ஆர்த்திக்கு எப்படி பொங்கல் வச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்க பொங்கல் வைக்க போறீங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும், வெண்பொங்கல் வைக்கணுமா சக்கரை பொங்கலான்னு. இறைவனுக்கு சந்தோஷமா நீங்க கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறீங்களோ, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த பொங்கலை வைங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லாருமே பொங்கல் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து தான் வைக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடியது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அழைக்கிறார் முருகர், வாருங்கள் அனைவரும். இதுதான் நீ நம்ம பேச போறோம். வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று அனைவரும் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட போறோம். கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அதனாலதான் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு நம்ம வேல் பூஜை செய்யறோம். இந்த மாசம் பொங்கல் வைக்க போறோம். ஏன் பொங்கல் வைக்கிறோம்? வைகாசி மாசம் மிக சிறப்பான மாதம் அல்லவா? அனைத்து மாதமே சிறப்பு தான். வைகாசி என்பது வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக வீட்டுல வரும்போது வைகாசி விசாகம் நம்ம கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி வைகாசி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது துன்பம் வருகிறது? மன ரீதியாக அவன் குழப்பம் அடையும் போது, சலனம் அடையும் போது, புத்தி தடுமாறும் பொழுது, பொருள் இழப்பு நடக்கும் போது, பொருளாதார இழப்பு நடக்கும் போது, சந்திரன் எப்பொழுது நீச்சமடைகிறானோ எப்பொழுது நீச்சமடைகிறானோ அப்பொழுது ஒரு மனிதன் அனைத்து விதமான துன்பங்களையும் அனுபவிக்கிறான். அதனாலதான் விருச்சகத்துல சந்திரன் இருக்கும்போது, சூரியன் 7ஆம் இடத்துல சமசப்தமா இருக்கும்போது, வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சபூதங்களை கொண்டு நாம் வைக்கக்கூடிய அந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் பொங்கி மகிழ்ச்சியை தரும் என்பதை நான் உணர்ந்து அனைவரையும் அழைக்கின்றேன். வருகின்ற 31 பௌர்ணமி நம்ம கேலண்டர்ல போட்டிருப்பாங்க, அது யாரும் பயன்படுத்த வேண்டாம். 30ஆம் தேதி தான் முழு இரவு பௌர்ணமி. 31ஆம் தேதி மதியம் 2:45 பௌர்ணமி முடிகிறது. 30ஆம் தேதி நாம் அனைவரும் சென்னை வெண்பேடு என்ற கிராமத்தில் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய மலை பைரவர் மலையை கிரிவலம் செய்து வழிபட போகிறோம். ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சிடணும். 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். பொங்கல் வைப்பதற்குண்டான அனைத்து பொருட்களும் பாத்திரங்களும் எடுத்துட்டு வந்துடணும். கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி நான் விறகு மட்டும் ஏற்பாடு பண்றோம், கோவில் வெளியே விற்கும், நீங்க பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம். உள்ள கல் இருக்கும், வெளியே விறகு இருக்கும், பாத்திரம் பொருட்கள் நீங்க எடுத்துட்டு வந்துடணும். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே வந்தவொடனே வைக்க ஆரம்பிச்சிடாங்க. எல்லா இடத்துலயும் அதான் பண்றீங்க. தண்டுகாரம் பாளையத்திலேயே அதான் பண்ணீங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அலௌன்ஸ் பண்றோம். எல்லாம் ஒரே டைம்ல வைப்போம். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அனைவரும் ஒரே நேரத்தில் வைத்து முடித்தால் வழிபாட்டு நேரத்திற்கும் சரியாக ஒரு பிளானிங் கரெக்டா இருக்கும். சரிங்களா? 4 மணிக்கு தொடங்குறோம், 5 மணிக்கு முடிக்கிறோம். 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பொங்கலை வைத்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து படைத்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பௌர்ணமி கிரிவலம் போறோம். எங்க? வெண்பேடு பைரவர் மலையை சுத்தி வரும். எல்லாம் கையில டார்ச் போன் எடுத்துட்டு வந்துருங்க, லைட்டு கிடையாது. கிரிவலம் முடித்த பிறகு 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை இரவு வெண்பேடு அகஸ்தீஸ்வரர் கோயில நைட்டு தங்குறோம். இதான் ப்ரோக்ராம். சரிங்களா? சில பேர் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிரிவலம் வந்துட்டு வீட்டுக்கு கூட போகலாம், அது உங்களுடைய விருப்பம். நைட்டு தங்குறோம், நைட்டு தங்கலாம்.
பெரிய மாற்றங்க. சந்திரன் நீச்சமாகக்கூடிய மாதம். அதனாலதான் வைகாசி மாதத்துக்கு தனியா சிறப்பு உண்டு. பொங்கல் வைத்து வழிபடுவது சந்திரனுக்கு உண்டான வழிபாடு. ஒரு மனிதன் மனதளவில் குழம்பி விட்டால் அனைத்திலையும் தப்பான முடிவு தான் எடுப்பான். அதுதான் மனசுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. மகான்கள் சித்தர்கள் எல்லாம் சொன்னது என்னது? மனதை கட்டுப்படுத்தும் தான் சொன்னான். சந்தோஷத்தை கட்டுப்படுத்து, அறிவை கட்டுப்படுத்து, உணவை கட்டுப்படுத்து சொல்ல, மனதை கட்டுப்படுத்தினால் அனைத்தும் கட்டுக்குள்ளாகுன்றது தான் நம்ம சித்தர்கள் சொன்னது. அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். வைகாசி மாசம் ஏன் பொங்கல் வைக்கிறேன்னா மிக சிறப்பு. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய மாசம். இந்த வைகாசி மாதத்துல நீங்கள் வைத்து வழிபடக்கூடிய இந்த பொங்கலுடைய வழிபாட்டு முறை மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தரும். கேட்ட அப்படியே சக்சஸை கண்ணெதிர்க்க பார்க்க போறீங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஃபேமிலியோட வர சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள், வேற எதுவும் சொல்ல முடியாது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. வருகின்ற 30/5/2026 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பொங்கல் வைக்கிறோம். 5 மணிக்கு பொங்கல் வைத்து முடிக்கிறோம். 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை, 6 மணிக்கு மேல கிரிவல வழிபாடு, 8 மணிக்கு மேல கோவில்ல நைட்டு தங்கணும். கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த பாதையில லைட் வெளிச்சம் இருக்காது. எல்லாரும் டார்ச், முடிஞ்சா ஒரு டார்ச் பேட்டரி ஒன்று எடுத்துட்டு வாங்க. இந்த மாதம் மாபெரும். நீங்க கங்கா ஆரத்திக்கு எப்படி பொங்கல் வச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்க பொங்கல் வைக்க போறீங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும், வெண்பொங்கல் வைக்கணுமா சக்கரை பொங்கலான்னு. இறைவனுக்கு சந்தோஷமா நீங்க கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறீங்களோ, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த பொங்கலை வைங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லாருமே பொங்கல் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து தான் வைக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே வெறும் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. அது தெளிவாக நான் சொல்லிட்டேன். தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். பாத்திரம் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். விறகும் அங்க பொங்கல் வைப்பதற்குண்டான கல்லூர் மட்டும் நாங்கள் ஏற்பாடு பண்றோம். பெரிய சக்சஸ். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. 31ஆம் தேதி கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. 30ஆம் தேதி நைட்டு தான் முழு பௌர்ணமி என்பதால் 30ஆம் தேதி அனைவரும் வருக, இறையருள் பெறுக என்று கூறி பொங்கல் வைக்க விரும்புகிற அனைவரும் இமிடியட்டா ஆபீஸுக்கு போன் பண்ணி உங்களுடைய பேரையும் ஃபோன் நம்பரையும் சொல்லிடுங்க. எவ்வளவு பேர் வைக்க போறீங்க தெரிஞ்சாதான் நாங்க மெட்டீரியல் ரெடி பண்ணணும். ஸோ அனைவரும் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. பேரையும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க, உங்க ஊரை கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.